அனுப்பி வையுங்கள் என்று சொல்லி இந்திய தூதரகத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவரையும் அனுப்பி அவரும் சம்பந்தம் போய் கேட்டார். அந்த அம்மையார் அவர் படுத்த படுக்கையிலே இருக்கிறார். பக்கத்திலே சிவாஜிலிங்கம் இருந்து கேட்டார், சம்பந்தம் அவர்களே, இன்றைக்கு இந்த காரியத்திற்காக நீங்கள் வருகிறீர்கள். இந்த அம்மையாரின் கணவர் பிரபாகரனின் தந்தை மரியாதைக்குரிய வேலுப்பிள்ளை அவர்கள் இறந்த போது நீங்கள் வந்தது உண்டா, அவருக்கு அஞ்சலி செலுத்தியது உண்டா என்று கேட்டார். அது மட்டுமல்ல, அவர் இறந்த பின்னால் இந்த அம்மையார் அங்கே வெல்வெட்டுத்துறை மருத்துவமனையிலே இருந்தாரே, அன்றைக்காவது நீங்கள் வந்து பார்த்தது உண்டா? இல்லை. ஆனால் இன்றைக்கு கருணாநிதிக்காக நீங்கள் அங்கிருந்து வந்திருக்கிறீர்கள், இதை விட வெட்கக்கேடு வேறு இருக்க முடியாது என்று முகத்தில் அடித்தாற்போல் சொன்னார். அதற்கு பிறகு அவர் வெல்வெட்டுத்துறைக்கு கொண்டு போகப்பட்டு அங்கே மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார், சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார். வயதான காலத்தில் அந்த அம்மையாருக்கு இந்த மனவேதனை தேவைதானா? இதற்கு இந்திய அரசையோ வேற யாரையோ குற்றம் சாட்டி எந்த பயனும் இல்லை. இதற்கு முழு முதல் குற்றவாளி கருணாநிதி என்பதை நான் இந்த மேடையில் தெரிவிக்கிறேன். இந்த மூதாட்டிக்கு இழைக்கப்பட்ட இந்த அவமதிப்பை உலக தமிழர்கள் ஒருபோதும் மன்னிக்கப் போவதில்லை. ஒன்றரை லட்சம் தமிழர்கள் முள்ளிவாய்க்கால் பகுதியிலே அங்கே கொலை செய்யப்பட்ட போது அதை வேடிக்கை பார்த்தவர், அதை தடுத்து நிறுத்துவதற்கு முன்வராதவர், எல்லாவற்றுக்கும் சிகரம் வைத்தது போல பிரபாகரனை பெற்றெடுத்த தாயார் அந்த மூதாட்டியை இந்த தமிழ் மண்ணை மிதிக்க விடாமல் செய்தவர். இவர் நடத்துகிற செம்மொழி மாநாட்டிற்கு உலகத் தமிழர்கள் யாராவது வருவார்களானால் அவர்கள் மானம் இழந்த தமிழர்களாக இந்த தமிழ் இனம் மானம் இழந்த இனம் அல்ல, இது மானமுள்ள இனம் என்பதை முதலமைச்சர் விரைவில் புரிந்து கொள்வார் என்று நான் எச்சரிக்கிறேன். நேற்றைய தினம் நம்முடைய தஞ்சைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செங்கிப்பட்டியில் ஒரு நண்பர் கொடுத்த நிலத்தில் முத்துக்குமாருக்கு சிலை வைப்பதற்கு நம்முடைய நண்பர் மணியரசனும் அவருடைய கட்சியினரும் எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்து சிலையெல்லாம் நிறுவியாகிவிட்டது. கூட்டம் நடத்துவதற்கு முறையான அனுமதி பெற்றிருக்கிறார். இறுதி நேரத்தில் சிலை வைக்கக்கூடாது, வைப்பதற்கு அனுமதிக்க முடியாது என்று அங்கே போலீஸ் வந்து தடுத்து நிறுத்தியிருக்கிறார். ஏதாவது அற்ப காரணங்களை சொல்லி அதை தடுத்து நிறுத்தியிருக்கிறார். முத்துக்குமார் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இலங்கையிலே தமிழர்கள் அனாதரவாக நின்று அங்கே படுகொலை செய்யப்பட்ட காலகட்டத்தில் அவன் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தன்னையே தியாகம் செய்த ஒரு மாவீரன் முத்துக்குமார். அவன் சிலையை வைப்பதற்கு இந்த மண்ணில் அனுமதி இல்லை என்று சொன்னால், மதிப்புக்குரிய முதலமைச்சர் கருணாநிதி அவர்களே, உங்களுடைய சிலை இந்த மண்ணில் எந்த இடத்திலும் வைக்கப்பட மாட்டார். ஏற்கனவே வைக்கப்பட்ட உங்களுடைய சிலை ஒரே சிலையும் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த நேரத்தில் மக்கள் உடைத்திருந்தார்கள் என்பதை மறந்துவிடார்கள். முத்துக்குமாரின் ஈகத்திற்கு அந்த இளம் வயதில் வாழ வேண்டிய வயதில் அவன் வாழ்வின் வசந்த பருவத்தில்
அவனுடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் சகோதர ஈழத் தமிழர்களுக்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணித்தான். எரித்து சாம்பலாக்கி கொண்டான். அவனை தொடர்ந்து தமிழகத்திலே 17 பேர் உயிர் தியாகம் செய்தார். வெளிநாடுகளிலே 3 பேர் உயிர் தியாகம் செய்தார். ஒரு முத்துக்குமாரின் சிலையை நீங்கள் தடுப்பதற்கு முயற்சி செய்தால் ஈழத் தமிழர்களுக்காக உயிர் தியாகம் செய்த 18 பேருக்கும் தமிழகம் பூராவும் சிலை நிறுவுவோம். அவர்களுக்கு நினைவு தூண்களை நாங்கள் அமைத்தே தீர்வோம். முத்துக்குமார் அவன் ஒரு சாதாரணமானவன் அல்ல. முத்துக்குமார் தமிழர் எழுச்சியின் வடிவமாக திகழ்ந்தவர். அந்த வடிவத்தை பார்த்து ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? நீங்கள் முத்துக்குமாரின் சிலையை வைப்பதற்கு நீங்கள் அனுமதி அளிக்க மறுத்துவிட்டதனாலே அது நின்று விடுமா என்ன? யார் என்ன செய்தாலும் 6.5 கோடி தமிழ் மக்களின் நெஞ்சங்களிலே முத்துக்குமார் சிலையாக வீட்டிருக்கிறான். அதை உங்களாலே அழிக்க முடியுமா? பெரிய பதவியில இருக்கிறீர்கள், உங்களுக்கு எதற்கு இந்த சின்ன புத்தி? அருமை நண்பர்களே, இது போன்ற பல முட்டுக்கட்டைகளை, தடைகளை நாம் சந்திக்க வேண்டிய நிலையில் தான் இருக்கிறோம். இந்த தடைகளை எல்லாம் தகர்த்து நாம் ஒன்றுபட்டோம் என்று ஈழத் தமிழர்களின் விடிவுக்காக நம்மால் ஆன அத்தனை தியாகத்தையும் செய்வதற்கு நாம் தயாராக வேண்டும். 5ஆம் கட்ட ஈழப்போர் விரைவிலே தொடங்கும். அந்த போராட்டத்திற்கு நம்முடைய தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அதற்கு தமிழ்நாடு ஆதரவாக அனைத்து தமிழர்களும் கொதித்தள வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் ஐயா வைகோ அவர்கள் இப்போது உரையாற்றுவார். பகைவனே, எங்களை கொன்றாய், எங்களை மண்ணில் புதைத்தாய், எங்கள் மண்ணை நீ எங்கே புதைப்பாய்? என்ற உணர்ச்சி கவிஞரின் வீர வரிகளை நெஞ்சிலே நிறுத்தி மாவீரர்களின் ரத்தத்தாலும் கொடிய வல்லரசுகளின் ஆயுத பலம் கொண்டு சிங்களவர்கள் துடிக்க துடிக்க கொண்டவனால் சிந்தப்பட்ட ஈழத் தமிழர் ரத்தத்தாலும் நனைந்து போன முள்ளிவாய்க்கால் மண் வைக்கப்பட்டிருக்கின்ற பேழை இங்கே. எங்கள் நெஞ்சிலே எரிகிற நெருப்பு அது அணையாது, காலக்கடை தீயென கனன்று எழும் என்பதை நினைவூட்டுகின்ற தொடக்க நிகழ்ச்சி. வீர சபதம் மேற்கொள்ளுகின்ற தமிழர்கள் வரலாற்றின் துயர் நிறைந்த முள்ளிவாய்க்கால்
முள்ளிவாய்க்கால் படுகொலை முதலாம் ஆண்டு நினைவு நாள் கூட்டத்துக்கு